பிரைஸ் தி லார்ட். எழுப்புதல் அபிஷேக ஊழியத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறது பெரிய சந்தோஷம். 2 கொரிந்தியர் 9:15 சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஈவு, இயேசு இந்த உலகத்தில் மனு உருவாய் வந்தது ஆண்டவருடைய பெரிய ஈவு. பிலிப்பியர் 2:6-7 ஆகிய வசனங்கள் சொல்லும், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாமா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து, ஆண்டவர் இந்த உலகத்தில் மனு உருவாய் வந்தது அடிமையின் ரூபம். அடிமையினுடைய ரூபத்தை அவர் எடுத்தார். ஆண்டவருடைய அந்த அன்பு, அவருடைய அன்பு இந்த உலகத்தில் மனு உருவாய் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக அவர் உலகத்தில் இறங்கி வந்து நம்மீது பிதா வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தும்படியா கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்ததே ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசன ஒரு கிரியை தான். லூக்கா 2 சொல்லும், குடிமதிப்பு எழுதப்படும்படி அகுஸ்தியராயனால் அந்த காலத்தில் கட்டளை பிறக்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போவாங்க. வேதம் சொல்லுது அது முதலாம் குடிமதிப்பு. அப்படின்னா ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுமே, நீ யூதாவினுடைய பிரபுக்களில் சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். யோசேப்பும் மரியாளும் கலிலேயாவில் இருந்தாங்க. அப்ப வேத வாக்கியம் நிறைவேறணும்னா குடிமதிப்பு எழுதப்படணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் பிறப்பிக்கப்பட்டது. அந்த ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தான் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் வேத வாக்கியம் நிறைவேற போகிறது, தெரியுதோ இல்லையோ. ஆனா ஆண்டவருடைய அந்த நடத்துதல் அவர்களை கலிலேயாவிலிருந்து நாசரேத்திலிருந்து பெத்லெகேமுக்கு வரும்படியா கர்த்தர் கிரியை செய்தார். அந்த பெத்லெகேம்ல இருக்கும் பொழுது இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். இயேசுடைய பிறப்பு அதுவே ஒரு வேத வாக்கியம் நிறைவேறும்படியா இருந்தது. அப்படின்னா நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இயேசு சொல்லுவார், வேத வாக்கியம் நிறைவேறும்படியா அப்படி நடக்குது. வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? அப்ப எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் உலகத்துல வந்தார், உலகத்துல நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார். அந்த ஆண்டவர் இந்த உலகத்துல ரோமர் 8:37 சொல்லும், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவருடைய இருதயம் நம்ம ஹாப்பியா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், கர்த்தருடைய ஆவியில நிரம்பி இருக்கணும், கர்த்தருடைய மகிமையில நிரம்பி இருக்கணும். அவர் பிறந்தது அதற்காக தான், இந்த உலகத்துல ஜீவனை கொடுத்தது அதற்காக தான், நமக்காக ரத்தம் சிந்தினது அதற்காக தான். இந்த கிறிஸ்மஸ்ல ஆண்டவர் இன்னும் இந்த நாட்களில் இருக்கிற ரட்சிப்பின் எண்ணிக்கையை விட வருகிற வருஷம் கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளணும். இதுதான் உண்மையான நம்ம. எப்படி பிதா நமக்கு ஒரு குமாரனை கொடுத்து அந்த ஈவை தெரிந்து கொள்ள வைத்தாரோ, அதே கிறிஸ்மஸ் அதே ஈவு அநேகருக்கு தெரியணும். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு பிதா இருக்கிறார், அவர் எனக்காக அந்த உலகத்திற்கு வந்தாருங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாரையும் நிரப்பணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை வருகிற வருஷத்துல நமக்கு கட்டளையிடுவோம். நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த அருமையான வேலையிலும் கூட சுவாமி, உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்ததற்காக உமக்கு நன்றி. கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இப்படிப்பட்ட ஒரு பிதாவின் ஈவை அறிந்து கொள்ளும்படியாய் ரட்சிப்பு எங்களுக்கு கிடைத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிறப்பிற்காக எங்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்த்தி இந்த உலகத்தில் இறங்கி வந்து எங்கள் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த வேளையிலும் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதியும். இந்த மீதம் இருக்கிற நாட்களிலும் வருகிற வருஷத்திலும் உடைய பிள்ளைகள் மேலும் உடைய பிரசன்னமும் அபிஷேகம் பெருகி இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.